சார்லஸ், நீங்க களத்தில் இருக்கிறீங்க, அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? விவசாயிகள் இந்த திட்டத்தை ஏன் எதுக்குறாங்க? கார்த்திகேயன், முக்கியமாக முதலில் ஒரு காட்சியில் பதிவு செய்ய வேண்டும். புதிய தலைமையோட பிரத்யேகமான காட்சி, அதான் நாம நிற்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து தான் 200 அடி, அதாவது மிக அருகாமையிலேயே நீங்க கூட அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவர்கள் அமைக்கக்கூடிய அந்த பாறை எரிவாயு எடுப்பதற்கான திட்டத்திற்கு செயல்படுத்தக்கூடிய இடமானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாம் இது தொடர்பாக நாம் செய்திகளை பதிவு செய்துள்ளோம். அவை அனைத்துமே ஆதாரபூர்வமான அமைச்சகத்தோடும், அது மட்டும் இல்லாமல் ONGC நிர்வாகம் அவர்கள் அறிவித்திருந்த அந்த வரைபடத்தில் உள்ள பகுதிகளில் தான் நாம் இப்ப நிற்கிறோம். ஏற்கனவே அவர்கள் இங்கிருந்து இந்த கேஸ் எடுக்கப்பட்டு அவர்கள் அதற்கான இந்த பிளான்ட்டுகளை அமைத்து இருக்காங்க. தொடர்ந்து அவர்கள் இந்த பகுதியிலேயே மிக அருகாமையிலே பணிகளை மேற்கொண்டால் இதற்காக அவர்கள் கருத்து கேட்க வேண்டாம் என்ற ஒரு விதிவிலக்குமே அவங்க பெற்றிருக்காங்க. இது அவர்களுடைய ஒரு சூசகமான ஒரு திட்டம். இது நேரடியாக மக்களை சந்தித்தால் இதற்கு எதிர்ப்பு வரும் என்றும் அவர்கள் இந்த பகுதியிலேயே தொடர்ந்து இந்த பாறை எரிவாயு எடுப்பதற்கு அதற்கான வழிமுறைகள் மிக சுலபமாக இருக்கும் எனவும் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யறாங்க. இது தொடர்பாக நாம் இப்ப ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இப்ப விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? ஏற்கனவே அமைச்சர் இதற்கான விளக்கத்தை பார்லிமெண்ட்ல அதாவது கொடுத்திருந்தாரு. என்ன இந்த திட்டம் செயல்படுத்த முடியாம, அதாவது செயல்படுத்தக்கூடாதுன்னு ஒரே முறையில நிறுத்த முடியாதா? இது இந்த பிரச்சனை என்ன சொல்லணும்னாக்க, இந்த ஷேல் கேஸ் எரிவாயு திட்டத்துக்கு ஏற்கனவே விவசாயிகளும் பொதுமக்களும் போராடி இருக்காங்க. இந்த திட்டங்கள் செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது சம்பந்தமாக செப்டம்பர் மாதம் 2015 செப்டம்பர் 3ஆம் தேதி திரிவேதி என்பவர் ONGCயோட டைரக்டர், எக்ஸ்ப்ளோரேஷன் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் இந்த குத்தாலத்தில் எடுக்க போகிற இடம் பிஸ்னஸ்க்காக நாங்கள் பண்ண போகக்கூடிய இடம் கிடையாது. இது நாங்களும் பிரிட்டிஷ் கேஸ் 2 ஏஜென்சியும் சேர்ந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆய்வு தான் நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். இங்கே ஷேல் கேஸ் எடுக்கிறதுக்கான திட்டங்கள் கையில் இல்லை அப்படிங்கிற இல்லைன்னு சொல்கிறாருங்கிறீங்க. இப்போ 45 கோடி ரூபாயில் இந்த திட்டம் திருவேல்விக்குடியில் குத்தாலம் அந்த இடத்த முதல் 5 இடங்களில் காவிரி படிகள் எடுக்க போகிறதாகவும் அந்த முதல் இடத்த அவங்க தேர்வு செய்கிறாங்க. அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க பணிகளை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. இல்லை, இதுதான் என்ன அப்படின்னாக்க, பொதுமக்களையும் விவசாயிகளையும் ஏமாத்தணுங்கிற எண்ணத்தில் தான் ONGC நிறுவனமும் மத்திய மாநில அரசுகளும் செயல்பட்டு இருக்கிறதா நம்ம இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். காரணம் என்னன்னாக்க, ஏற்கனவே ஒரு மாறுதலான ஒரு கருத்தை பதிவு செஞ்சுட்டு அதே இடத்துக்கு இப்போ திருப்பி நீங்கள் சொன்னது மாதிரி கருத்து கேட்பு கூட்டம்லாம் தேவையில்லை. ஏன்னா இது ஏற்கனவே கேஸ் ONGC நிறுவனத்தால் கையகப்படுத்தப்பட்ட இடம். இந்த இடத்துல ஆயில் நேச்சுரல் கேஸ் இது எடுக்கிறதுக்காக வேண்டி போர்வெல்லாம் போட்டு ஏற்கனவே கேஸ் எடுத்து பவர் பிளான்ட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல திருப்பி ஆய்வுக்காக குழாய்கள் அமைத்து நாங்கள் செய்யும் போது பொதுமக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு ஏற்கனவே இந்த இடத்துல பிளான்ட் இருக்கு, ஏற்கனவே இது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல புதுசாக இதை அருகில் உள்ள இடத்துல ஒரு 200 மீட்டரோ இல்லை 300 மீட்டருக்குள்ளேயோ அவங்க ஒரு புதுசாக ஒரு இதை ஆரம்பிச்சாங்கன்னா பொதுமக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை ஒரு உள்நோக்கமான ஒரு திருட்டுத்தனமான விஷயத்தை தான் அவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசாங்கமும் ONGC நிறுவனமும் அது செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பொன்முடி, நீங்க சொல்லுங்க, விவசாயிகளுக்கு குறிப்பாக இது மீத்தனை விட அதிக ஆழம், குறிப்பாக பூமிக்கு அடியில் 9600 அடி துளையிட்டு அவர்கள் இந்த பாறை எரிவாயு எடுக்கிறதுக்கான திட்டத்தை செயல்படுத்த இருக்காங்க. இதனால் விவசாயிகளுக்கு நேரடியான என்ன பாதிப்பு, பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? விவசாயிகளுக்கும் இப்போ இந்த ஹைட்ரஜன் பிராக்ஷன் முறையில் பிராக்கிங் முறையில் எடுக்கையில் அதில் இருக்கிற நிறைய வேதிப்பொருட்கள் நிலத்தடி நீரை போய் கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் சுற்றிலும் மாசுபடக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஆபத்து, குடிநீர் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை பொதுமக்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நிலை இந்த பகுதியில் தொடர்ந்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வெளியேற்றக்கூடிய உபரி நீர் இந்த பகுதியினுடைய பாலித்தீன் போட்டு அந்த இதில் சேர்க்கிறதா அமெரிக்காவோட ஆய்வுகளிலே சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கிராம சூழ்நிலையில் அந்த மாதிரி பாலித்தீன் பைகளை வைத்து தேக்குவது என்பது, பாதுகாப்பது என்பது மிக கடினமான ஒரு சூழ்நிலை. அதில் வேதிப்பொருட்களும் உப்புகளும் நிறைந்த நீர் இருப்பதால் பல்வேறு தீங்குகள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பகுதியில் நிலவுகிறது. ஆகவே இந்த திட்டம் முழுக்க முழுக்க டெல்டா பகுதி மக்களுக்கு ஆபத்தான திட்டமாக இந்த பகுதியில் அறிவுறுத்தப்படுது. கார்த்திகேயன், அதாவது ஏற்கனவே இவர்கள் பதிவு செய்தது போல டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே 3 போகம் என்பது இப்போ தற்போது 1 போகமாக உள்ளது. இந்த அவர்களுடைய நெல் விளைச்சல் மற்றும் அவர்களுடைய இந்த விவசாய பணிகள் என்பது. ஆனால் இப்போ இந்த திட்டம் குறிப்பாக ஏற்கனவே மீத்தேனுக்காக போராடுறாங்க. ஆனால் இப்போ தற்பொழுது அதைவிட மிகவும் கொடியது இந்த பாறை எரிவாயு திட்டம் என்பதை அவர்கள் வலியுறுத்துறாங்க விவசாயிகள்.
அவர்களும் நேரடியாக பதிவு செய்கிறாங்க. குறிப்பாக 9600 அடி வந்து பூமிக்கு அடியில் துளையிடும் பொழுது அதில் 700 வகையான வேதிப்பொருட்கள் அவர் ஏற்கனவே பதிவு செய்தது போல அதிகமான இந்த தண்ணீர் வந்து இதற்கு தேவைப்படும் 20 கோடி லிட்டர் வரைக்கும் 700 வகையான அமிலங்கள் அந்த வேதிப்பொருட்கள் உள்ளே செலுத்தப்பட்டு மீண்டும் அவை வெளியேற்றப்படும். ஒட்டுமொத்தத்தில் இந்த பகுதியில் மக்கள் குடிநீர் ஆதாரம் என்பது அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். வெறும் பாறை எரிவாயு எடுப்பதற்காக இங்கு உள்ள மக்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய இந்த திட்டம் என்பது அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்க. பூர்வாங்க பணிகளை தொடங்கி இருக்கிறது, விவசாயிகளுடைய எதிர்ப்பு, இது பற்றியெல்லாம் ONGC அதிகாரிகள்கிட்ட உங்களால பேச முடிஞ்சதா? அவங்க தரப்பு கருத்து என்ன? கார்த்திகை நாம் நேரடியாக அவர்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை. ஏற்கனவே வந்து பதிவு செய்தது போல இது தொடர்பாக அவர்கள் இதற்கு முன்னதாக நாம் வந்து ஒரு பிரத்யேகமாக வந்து செப்டம்பர் மாதம் ஒரு தகவலை வெளியிட்டோம். அப்பொழுது கூட அவர்கள் இதற்கான விளக்கத்தை வந்து தரவில்லை. குறிப்பாக என்னவென்றால் அவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ஒரு கடிதத்தையும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு கொடுத்தாங்க. அதற்கான பணிகளை நீங்கள் ஏன் மேற்கொள்றீங்க என்று கேட்டதுக்கும் பதில் சரியாக இதுவரை வந்து தெரிவிக்கவில்லை. ஆனால் இப்போ தற்பொழுது கூடுதலாக நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த குத்தாலம் திருவேல்விக்குடியில் அவர்கள் இந்த பணியை துவக்குவதற்கான ஆதாரம் கடிதத்தோடையே நாம் இப்போ நேரடியாக வந்து அதை நிரூபிச்சிருக்கோம். நேரடியாக அந்த கடிதமும் கிடைத்திருக்கு. ஆனால் அவர்கள் இது தொடர்பாக எந்தவித தகவலையும் இது தொடர்பாக நாம் தொடர்பு கொள்ளவும் இல்லை. அவர்களால் தகவலை ஏற்கனவே தொடர்பு கொண்டப்ப அவர்கள் தெரிவிக்கவில்லை. நான் மீண்டும் வந்து ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இப்போ இந்த குறிப்பாக ஒவ்வொரு முறையும் வந்து இவர்கள் இந்த பகுதியில் இந்த 9600 அடி அவர்கள் துளையிட்டு இந்த பாறை எரிவாயு எடுப்பதன் மூலம் குறிப்பாக இந்த நீர் வந்து எவ்வளவு வந்து ஒவ்வொரு கிணறுக்கும் தேவைப்படும் கூடுதலாக? இப்போ அது வந்து துளையிடுவதற்கு மட்டும் இன்னும் கூடுதலாக 5-6 இடங்களில் போட்டால் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? அதான் அவங்களோட கொடுத்துருக்க தகவல்கள் படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிணறு ஒரு கிணறுக்கு வந்து டெஸ்டிங் வெல்லுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3 மில்லியன்லேருந்து 5 மில்லியன் கேலன் தண்ணீர் வந்து தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து அவங்க அது இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு 100 குடும்பத்துக்கு தேவையான தண்ணீர் வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணுற தண்ணீரை வந்து ஒரு போர்வெலுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறத அந்த தரவுகள் தெரிவிக்கின்றது. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இது தொடர்பாக இயக்குனர், அதாவது ONGC நிர்வாகத்தோடு உள்ளவர், இப்போதைக்கு இது வந்து நாங்கள் இந்த பகுதியில் குருடாயில் தான் எடுத்துக்கொண்டு இருக்கோம், அடுத்ததாக இதை வந்து செயல்படுத்தலை. அவர் என்ன மாதிரியான விளக்கத்தை இது தொடர்பாக நீங்கள் எதுவும் கேட்டிங்களா? ஏற்கனவே நாம் செப்டம்பர் மாதம் இது தொடர்பாக ஆய்வு பணிகளை மேற்கொள்ள போகிறாங்கன்னு ஒரு செய்தியை வெளியிட்டோம். அதற்கே இன்னும் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல. இப்போ அவருடைய பதில் என்ன? இல்லை, அவங்க பதில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பொதுமக்கள் விவசாயிகளை ஏமாற்றணுங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியாமல் அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்க வேண்டியது அவங்களோட குறிக்கோளாக இருக்குது. அதை நீங்கள் சொன்னது மாதிரி அதற்கான ஆதாரங்கள்லாம் உங்கள்கிட்ட கிடைச்சோம். அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திலேருந்து தொடர்பு இல்லைங்கிறத நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியதான். இப்போ எங்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, விவசாயிகள் சார்பாகவும் இந்த டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்ற முறையில் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து உணவு உற்பத்தியில் வந்து ஒரு பிரதானமான இடம் வந்து நம்முடைய டெல்டா மாவட்டம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்கிறது. இதை வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை மீத்தேன் ப்ராஜெக்ட், ஒரு தடவை இப்போ இந்த ஷேல் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி நம்ம வந்து நிலத்துக்கு அடியில் உள்ள எரிவாயுகளையோ இல்லை எண்ணெய்களையோ எடுக்கிறதுக்கு எதிர்ப்பானவர் இல்ல. ஆனா இந்த இடத்துல வந்து விவசாயம் 3 போகம் விளைஞ்சிக்கிற இடம் அப்படிங்கறத நீங்களே முன்னாடியே பதிவு பண்ணிருக்கீங்க. இப்ப அந்த 3 போகம் என்பது வந்து ஒரு போகம் ஆகிவிட்ட நிலையில இந்த வந்து இங்க இருக்கிற விவசாய மக்களும் விவசாய கூலிகளும் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகின்ற இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட், இந்த மாதிரி செயல் திட்டங்கள் இந்த பகுதிக்கு தேவையில்லை என்பதோடு வந்து பேசலாம். ரமேஷ் அவர்களை குறிப்பாக அதாவது கார்த்திகேயன், இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு தகவலும் உள்ளது. 9600 அடி பூமிக்கு அடியில் வந்து துளையிடும் பொழுது பூமியில் வந்து அதிர்வுகளும் ஏற்படலாம் என்ற ஒரு ஆய்வும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதற்கும் வந்து வாய்ப்புள்ளதாகவும், கூடுதலாக இந்த பகுதி முழுவதும் கோயில்கள் மற்றும் முக்கியமான தொல்பொருள் சம்பந்தப்பட்ட அனைத்து வரலாற்று சின்னங்கள் உள்ள பகுதி. இப்படி இருக்கும் பொழுது இந்த திட்டத்தை இங்கு வரக்கூடாது என்றே விவசாயிகள் தொடர்ந்து அவர்கள் தெரிவித்து வராங்க. மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களின் எண்ணமாக இருக்கு. சார்லஸ், இணைப்பை இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது பூவுலகி நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த திரு சுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பாறை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கான இந்த பூர்வாங்க பணிகளை ONGC தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சரிடமிருந்து அவர்கள் வந்து தன்னிச்சையாக இந்த அனுமதி பெறுவதற்கான அந்த வேலையை அவங்க தொடங்கி இருக்கிறாங்க. விவசாயிகள், பொதுமக்கள் தரப்புல ஒரு பக்கம் கடுமையான எதிர்ப்பு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ரொம்ப இது ஒரு தவறான ஒரு விஷயம். அது வந்து நிலக்கரி படிம மீத்தேன் இருந்தாலும் சரி, ஷேல் கேஸா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து அதை எடுப்பதற்குரிய வழிமுறைகள் ஒரே வழிமுறை தான். ஹைட்ராலிக் ஃபிராக்சரிங் வழிமுறைமா தான் எடுக்க வேண்டும். எந்த கோல்பெட் மீத்தேனாலும் சரி, இல்ல இந்த ஷேல் கேஸ் இருக்கக்கூடிய அந்த எரிவாயுனாலும் சரி, அது ரெண்டுமே அந்த எடுக்கக்கூடிய முறையினால் ஒட்டுமொத்த அந்த பகுதியிலும் விவசாயத்தை அழித்து, நிலத்தடி நீரை பாதித்து, கடல் நீர் உட்புகுந்து பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கும், நிச்சயமாக உண்டாக்கும். அதை தனியார் நிறுவனங்கள் செய்தாலும் சரி, அரசு நிறுவனம் செய்தாலும் சரி, மக்களுக்கு எதிரான விஷயமா தான் இது பார்க்கப்படும். ONGC இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று விவசாயிகளும் அனைத்து ஆர்வலர்களும்
பல்வேறு வடிவங்களில் போராட்டங்கள் நடத்தி அந்த பகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் மாநில அரசும் இந்த கோல்பெட் மீத்தேனுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கின்ற ஒரு தருணத்தில் மத்திய அரசின் நிறுவனமான ONGC இப்படி செய்ய துணிந்திருப்பது நிச்சயமாக மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையை காட்டுகிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த திரு சாமி நடராஜன் இணைப்பில் வந்திருக்கிறார், அவரோட பேசலாம். சார் வணக்கம். பாறை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு விவசாயிகள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு, உங்களுடைய கருத்து? ஏற்கனவே கடந்த ஆண்டு இந்த மாதிரி முயற்சி பண்ணாங்க. உடனே நாங்க தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அந்த பகுதிகளில் குறிப்பா மயிலாடுதுறை, கும்பகோணம் இடங்கள்ல ஆர்ப்பாட்டத்தை முதல் கட்டமா செஞ்சோம். டெல்டா மாவட்டங்கள்ல தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏற்கே மீத்தேன் எரிவாயு எடுக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு இடைக்கால அரசு மாநில அரசு இடைக்கால தடை வைக்குது. மத்திய அரசாங்கம் இது சம்பந்தமா ஒரு இறுதி முடிவுக்கு இது வரைக்கும் வரல. அதுவே ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப சேல் பாறைகளை உடைச்சு இயற்கை எரிவாயு எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய, அதை விட ஆபத்தானது, மீத்தேனை விட ஆபத்தானது. 9000 அடி 10,000 அடின்னு போகும்போது புதிய பூமி அதிர்ச்சியிலேருந்து இதுல இன்னொரு ஆபத்து என்னன்னா, பக்கவாட்டுகள்ல 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் போர் போட்டு அந்த இது எடுக்கும்போது, குறிப்பா அந்த காவிரி டெல்டா மாவட்டம் என்பது ஒரு நெல் சாகுபடியை மையமா வச்சிருக்க இடம். ஒரு சமவெளி, ஆசியாவிலேயே நீண்ட சமவெளி பரப்பை கொண்ட ஒரு சாகுபடி பரப்பளவு கொண்ட இடம். இதை முற்றிலும் நிர்மூலமாக்கக்கூடிய நடவடிக்கையை தொடர்ந்து மத்திய அரசாங்கம் எடுக்கிறது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வேதனை அளிக்குது. ஏற்கனவே கடந்துள்ள பல்வேறு பிரச்சனைகளால நொந்து போயிருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய செயல் என்பது பெரிய அதிர்ச்சியை அளிக்குது. தற்காலிகமா நுப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு எதிர்பார்த்தோம். இப்ப அவங்க வர்ற தகவலை பார்த்தா ஆதாரபூர்வமா 2017 மார்ச்சுக்குள்ளரி முதல் எண்ணெய் கிணறு சோதனை பண்ணணுங்கிறது அவங்களுக்கு அந்த இது தெரிய வருது. இது பெரிய அதிர்ச்சி அளிக்குது. உடனடியாக மத்திய அரசாங்கம் இதை தடை விதிக்கணும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகமும் இதை தடை விதிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்தாதான் இந்த காவிரி டெல்டாவை ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மத்திய மாநில அரசுகள் அறிவித்தாதான் இந்த அச்சுறுத்தலில் இருந்து விவசாயிகள் மீள முடியும்.